குட் மார்னிங் பிரைஸ் லார்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஷார்ட் கிளிப்பிங். அது வந்து பாஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு சின்ன கிளிப்பிங் தான். அதில் வந்து அந்த சிறுவர்கள் பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து நோ ஒன் கேன் அஃபோர்டு த ஃபஸ்ட் கிளாஸ் பிளேன் டிக்கெட் அப்படி சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்கிறத பார்க்கலாம். அதுமாரி நிறைய நிறைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். எதிர்காலத்தில் வந்து டேப்லெட்ஸ் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. நிஜ ஃப்ரூட்ஸு, ஆப்பிள்ஸு அதுமாரி யாருமே சாப்பிட மாட்டாங்க. வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் சச் அ சுச்சுவேஷன் அப்படி சொல்லிட்டு நிறைய ஃப்யூச்சரிஸ்ட் அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் அப்படி தான். யாருமே இல்லை பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ். இதில் ஒன்று நம்ம பிளேனில் ஏறவே மாட்டோம். நமக்கு சிக்கனம் அந்த மாதிரி கஞ்சத்தனம் கருமித்தனம் அப்படி போயிடுறோம். ரெண்டாவது வந்து நம்ம காசை வந்து அது மாதிரி ட்ராவலில் செலவழிக்க மாட்டோம். பெரிய பெரிய லேண்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்போம். நம்ம வீடு அந்த மாதிரி இல்லை நகைகள் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நம்ம செய்கிறவங்கள இருக்கிறோம். இந்த வீடு வந்து நான் ஜெபிச்சு வாங்கினது. இதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரு இதில் கட்டவே முடியாது அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியர் சொல்லிவிட்டு கட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாரு. அதை அவரை கொண்டு வந்த நபர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மேலே எல்லாம் கட்டிட்டா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 1 crore to 2 crore அப்படி கொடுக்குறவங்களுக்கு தான் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு ஒரு பேத்தி இருக்குது. அதுக்கிட்ட நான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இதுமாரி தாத்தா சொல்கிறாரு இங்கே கட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் ஏன் அப்படின்னாக்கா இதுமாரி அது வந்து இல்லிக்விட் ஆசெட்டாக மாறிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நான் விட்டுருந்தேன். ஆனால் அந்த பாப்பு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசக்கூடியது. இந்த பாஸ் பேபியில் வர சிறுவனை போல் அது இன்டெலிஜென்ட்டாக பேசும். அது வந்து என்னை கேட்டுது கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு. கட்டினா இங்கே பெரிய ஹால் மாதிரி வரும். அங்கே வந்து நம்ம இதெல்லாம் ஊஞ்சல் இல்லை சோஃபா எல்லாம் போடலாம். நம்ம ப்ரேயரோ இல்லை நம்ம குடும்ப மீட்டிங் ஏதோ ஒன்று வைக்கிறதுக்க முடியும் அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னாவே உடனே வந்து நீ கண்டிப்பாக கட்டணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கட்டிட்டேன். ஸோ பீப்புள் ஆர் லைக் தட். தே டோன்ட் நோ ஹவு டு லிவ். சம்திங் லைக் கார்ப்ஸ் பீப்புள். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். தே டோன்ட் நோ ஹவு டு லிவ் மொமெண்ட் பை மொமெண்ட் பேசிஸ். அது அந்த வீட்டில் நம்ம எப்படி வாழ முடியும். மனைவி இருக்கா, மக இருக்கா, மருமகன் இருக்காரு, பேத்தி இருக்குது, சந்தோஷமாக அதில் நம்ம இப்படியெல்லாம் செய்யலாம் கற்பனையாக ஜீவிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. இம்மிடியட்டாக தே திங்க் ஆஃப் த சேல்ஸ். எப்படி இந்த வீட்டை நான் விற்க முடியும், விற்றுட்டாக்கா நான் தெருவிலையா நிற்க முடியும், இல்லை அந்த மணி எடுத்துகிட்டு தேசாந்திரம் போக முடியுமா. அதுமாரி கார்ப்ஸ் பீப்புளுங்கிறாங்க அதெல்லாம் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுக்காட்டி நம்ம ஜீவனோட வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ ப்ரேயர் ரிக்வெஸ்ட்.